OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS Kitchen. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம மீட் பண்ண போறது ஒரு டேலண்டட் ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் கிடையாது, ஒரு டிசைனரும் கூட. மிஸ்ஸஸ் ஷாலினி செந்தில்குமார் தான் மீட் பண்ண போறோம். வணக்கம் ஷாலினி, எப்படி இருக்கீங்க? ரைட், இப்போ என்னெல்லாம் பண்றீங்க நீங்க? டிசைனர் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க? ப்ளவுஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். தப்பேன். சரி. ஏதாச்சும் குட்டி குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறது. சரி, அதை பத்தி நம்ம டீடைலா பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க டிசைனர் மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்ல சமைக்கிறதும் தெரியுமா உங்களுக்கு? சமைப்பேன். எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறத்துல இருந்து 14 வருஷமா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் பசங்களுக்கு, எங்க வீட்டுக்காருக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்குறது. எது நீங்க எதுல ஸ்பெஷல்? வெஜிடேரியன்லயா நான்வெஜ்? நான்வெஜ் நல்லா பண்ணுவேன். நான்வெஜ் நல்லா பண்ணுவீங்க. சரி, OPOS பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இன்னும் ட்ரை பண்ணதில்லை நான். ஓகே, இந்த குக் பாட் பார்த்துருக்கீங்களா நீங்க? இதுதான் OPOS ஓட குக் பாட், பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் நான். ஃபைன். இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல? இன்னைக்கு வந்து ரைஸும் சுண்டக்காய் வத்த குழம்பும் வைக்கலாம்னு இருக்கேன். ஒரு வீக் டேல இந்த மாதிரி ஒரு சிம்பிளான சமையல் தான். ஆமா, பசங்களுக்கு ஸ்கூல் போறதுக்கு கட்டி கொடுக்கறதுக்குலாம் அதான் ஈஸியா இருக்குல்ல. ஓகே, இன்னைக்கு அந்த சமையலை நீங்க OPOS குக் பாட்ல பண்ணலாமா? அப்படியா? ஆமா, பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். நீங்க இதுல எல்லாமே குக் பண்ணலாம். அதுவும் ரைஸ், இந்த மாதிரி சுண்டக்காய் வத்த குழம்புன்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஹேசல் ஃப்ரீயா பண்ண முடியும். ஓகே, சுண்டக்காய் நம்ம வதக்குறது இதெல்லாம் இருக்குமே, அதை இதிலேயே போட்டு எல்லா ப்ராசஸுமே இருக்கு. பட் நீங்க இது நான் சொல்றத விட நீங்களே லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துடலாமே. சமைச்சிடலாமா இப்போ? கண்டிப்பா. நான் போய் கிச்சனை போய் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். எதுக்கு? க்ளீன் பண்ணணும்ல, சமையல். எதுக்கு கிச்சன்லாம் ரெடி பண்ண வேண்டியது இல்லை. நீங்க அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டு இந்த பக்கம் அப்படியே சமைக்கலாம். அப்படியா? ஆமா. இதை பத்தி நான் நிறைய பேசுறத விட நீங்க லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் ரைஸ் வச்சிடலாம், அது கூடயே சுண்டக்காய் வத்த குழம்பும் வச்சிடலாம். ரெண்டும் ஒரே நேரத்துல ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. ஸோ நம்மளுடைய குக் பாட் ரெடியா இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு குக்கிங் ரோபோட் தான். நீங்க வந்து இதையே மானிட்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எந்த ஒரு டிஷ்ஷும் இது உள்ள போட்டு வச்சுட்டு மெனு இருக்கு, அது செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே குக் பண்ணிட்டு நம்ம கூப்பிடும். ஃபர்ஸ்ட் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம், ரைஸ் நம்ம வைக்க போறதில்ல. இதை நீங்க ஃபர்ஸ்ட் லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ரைஸ் வச்சிடலாம். ஸோ இது உள்ள இருக்கு பார்த்தீங்களா, இன்னர் வெசல். இந்த இன்னர் வெசலில் தான் நம்ம போடணும். இன்னர் வெசல் எப்பவுமே இந்த இடத்துல தண்ணி எதுவும் இல்லாமல் இருக்குதா அப்படின்றது. இப்போ ஒரு கப் அரிசி ஊற வச்சிருக்கிறோம். சோப் பண்ண அரிசி நீங்கள் உள்ள போட்டுருங்க. ஸோ இந்த ஒரு கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி இதில் மெஷர் பண்ணி நீங்கள் உள்ள ஊற்றிருங்க. ஸோ இப்போ நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ இது நம்மளோட வெண்ட். இது வந்து ஒவ்வொரு ரெசிபிக்கு மாறும். சில ரெசிபிக்கு இது ஓப்பனில் இப்படி வச்சு பண்ணணும். ரைஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி சென்டராக இருந்தால் வெண்ட் க்ளோஸ். வெண்ட் க்ளோஸ் வச்சுட்டு இந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றா போங்க. ப்ளஸ் ஸோ வெஜிடபிள்ஸ், டெலிகேட் வெஜிடபிள்ஸ், ரைஸ். ஸோ இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் டைம் காட்டும், எவ்வளோ நேரம்னு சொல்லி டைம் காட்டும். 3 minutes. 3 minutesல ரைஸ் நம்ம ரைஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் எத்தனை விசில் எக்ஸ்ட்ரா விசில் போனால் இதாகிடுமா அப்படிங்கிற பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. உள்ள அரிசியை ஊற வச்சு போட்டுட்டோம், வெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம், ரைஸ் மூணு வச்சுட்டோம். இப்போ இது நீங்கள் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய டிசைனர் ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பட் மீன்வேல் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சுண்டக்காய் புளிக்குழம்புக்கும் நம்ம இன்னொரு குக் பாட்டில் ரெடி பண்ணிட்டோம்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்துடும். கண்டிப்பாக. ஸோ அந்த குக் பாட்டில் ரைஸ் வச்சுட்டோம். ரைஸ் இப்போ ஒரு 3 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டோம். அந்த கேப்பில் நம்ம வந்து சுண்டக்காய் வத்த குழம்பு வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்களே லிட்டு ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த இன்னர் வெசலில் இங்கே இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் 1 by 1 உள்ளே வச்சுட்டு பாட் இன் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிறது ஒரு பாட் உள்ள ஆல்ரெடி இருக்குது. அது உள்ள நம்ம இதுலேயும் சில இன்க்ரீடியன்ஸ் போட்டு இது உள்ளே வச்சுருவோம். ஸோ ரெண்டும் ஒரே நேரத்தில் குக் ஆகும். அப்புறம் எடுத்து பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு சுண்டக்காய் புளிக்குழம்பு வத்த குழம்பு ரெடி. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சுண்டக்காய் போட்டுருவோம். சுண்டக்காய் போடுறதுக்கு முன்னாடி 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் ஊற்றிடுங்க. நீங்களே ஊற்றுங்க மெஷர்.
நல்லெண்ணெயா? ஆமா நல்லெண்ணெய். நல்ல எண்ணெய் தானே? நல்லெண்ணெய் தான். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. என்ன பண்ணுங்க, அப்படியே செகண்ட் லேயராக இந்த சுண்டைக்காய் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு ஸோ இந்த விதையெல்லாம் கூட நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் அதனால போட்டுருங்க. அப்புறம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு பதிலாக போடாமல் இப்படியே போட்டுக்கலாம். அதான் நீங்கள் ஒரு தடவை தாளித்து தனியாக இது பண்ணி கண் எரிச்சல் புகை இதெல்லாம் தேவையில்லை. சிம்பிளாக பண்ணுறதுக்கு தான் இந்த கான்செப்ட். ஸோ உள்ள ஆயில், சுண்டைக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் போட்டோம். இதை நீங்கள் ஒரு கிண்டி விட்டுடலாம். உங்களுக்கு அந்த வதக்குற மாதிரி மூட்லயே தான் நீங்க வேலை செய்றீங்க. வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம அடுப்புல வச்சு பழகிடுச்சுல. இதுல வந்து கேரமலைசேஷன்ன்ற ஒரு மோட்ல தான் நம்ம பண்றோம். அத பத்தி நான் உங்களுக்கு டீடைலா நீங்களே லைவா எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பாட்னு சொல்லுவோம். இதுக்குள்ள நீங்க இதெல்லாம் வைக்க போறீங்க. இதுல வந்து சில விஷயம் எல்லாம் போட்டு வைக்க போறீங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். அந்த விதைகள் இருக்குது இல்லையா, அந்த விதையை ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். இல்லை புளி பேஸ்ட் நீங்களே போடுங்க. வெல்லம் பொடிச்சு வச்சிருக்கிறோம், அது போடுங்க. லென்டில், ஸ்பைஸ்டு லென்டில் பவுடர், குழம்பு மிளகாத்தூள் வச்சிருக்கிறோம், மஞ்சள் டர்மரிக், பெருங்காயத்தூள், ஃபைனலா உப்பு. போட்டு கீழே நல்லா தொடச்சிட்டு நல்லா கன்சிஸ்டண்ட்டாக வர அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு அதில் தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த வெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஓப்பனில் வச்சுக்கணும். இது இந்த பக்கமும் வச்சா அது வெண்ட் ஓப்பன் அர்த்தம். நீங்க கேட்டீங்க இல்லையா நம்ம இது வதக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இந்த வெண்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிற போது கீழே இருக்கிற சுண்டைக்காய் அதுவா வந்து வதங்கிடும். நடுவில் பாட்டில் இருக்கிற போட்ட மசாலா புளி இதெல்லாம் கூட குக் ஆகிடும். ஸோ வெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த மெனு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி கேரா மோட் செட் பண்ணிட்டோம். நம்ம கேரா மோட் எவ்வளோ நேரம் டைம் காட்டுது? 6 மினிட்ஸ் காட்டுது. மெனு ஆனும் பண்ணிட்டோம். 6 மினிட்ஸில் இது வந்து ரெடி ஆகிடும். ஸோ இவ்வளோதான். உங்களுக்கு அந்த குக் பாட்டில் ரைஸ், இந்த குக் பாட்டில் சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சீக்கிரமாக முடியுது. இது வந்து காலையில் சீக்கிரம் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு அதுக்கு ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். அது மாதிரி இப்போ வதக்காம போட்டிருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்ம சுண்டைக்காய் வதக்கலை, அது கசப்பு எதுவும் வருமா? சுண்டைக்காய்னா கசக்க தானே செய்யும் இல்லையா? கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் கூட எனக்கு தெரியாது. ஆனா இதுல என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சமீப நாட்களில் இந்த குக் பாட் ஓப்போஸ் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு நானும் சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேரமலைசேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் நம்ம வெண்ட் ஓப்பன் பண்ணி தான் நம்ம குக் பண்றோம். ஸோ கீழே வந்து ஆயில் அண்டு சுண்டைக்காய் தான் லேயர் பண்ணியிருக்கோம். இந்த கேரமலைசேஷன் மோடில் அதுவாக வதங்கிடும். அண்ட் பாட்டில் நம்மளுடைய புளி மசாலா இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம், அதுவும் குக் ஆகிடும். ஸோ குக் ஆனதுக்கு பிறகு நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சுண்டைக்காய் போட்டிருக்கோம், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம், மல்லித்தூள் போடவே இல்லையே புளி குழம்புக்கு. எக்ஸாக்ட்லி. இதுதான் லேடிஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. என்னன்னா, அதுவும் சமையல் தெரிஞ்ச லேடிஸ் என்ன பிரச்சனைனா, நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போஸ் ஷெஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. இந்த குக்பாட் யூஸ் பண்றவங்க எல்லாருமே இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் ஓப்போஸ் சப்போர்ட் குரூப் அப்படின்றது. இதெல்லாம் எதுக்காகனா சமையலே தெரியாதவங்க கூட சமைக்கலாம். இதில் ரெசிபி இருக்கும். இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணும்போது அதோட அவுட்புட் 100% கேரண்டி. ஏன்னா இதை பல முறை பலர் செஞ்சு பார்த்து லைவாக ரிசல்ட் எடுத்து பார்த்துட்டு அது நல்லா இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க.
இப்போ இதை நீங்க ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய ரெசிபி நம்ம பண்ணியிருக்கோம். இதுல இந்த மசாலா ஆட் பண்றது, இப்போ நீங்க கேட்டீங்களா மல்லி போடலை அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உங்களோட ஆப்ஷன். நீங்க டெய்லி வீட்டில் இதை யூஸ் பண்ணி சமைக்கும் போது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணணுமோ, என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணணுமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க மனசுல தோணுனது இந்த உலகத்துல இல்லாத எல்லா ரெசிபியுமே இதை செய்ய முடியும். நம்ம இதை பத்தி அதிகமா சொல்றதை விட உங்களை மாதிரி ஆட்கள் சமைச்சு பார்த்துட்டு சொல்றது தானே லைவா இருக்கும். ஆடியன்ஸுக்கும் அப்போ தானே அது புரியும். ஓகே, ஸோ இப்போ சமையலுக்காக நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இது ரெண்டையும் வச்சுட்டோம். பீப் சவுண்டோட அதுவே நம்ம கூப்பிட்டதுக்கப்புறம் இறக்கி ரெடி பண்ணணும்னா டிஷ் ரெடி. இப்போ நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு டெய்லர் மிஷின் வச்சுட்டு ஒரு சிம்பிளாக வீட்டில் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. என்னெல்லாம் பண்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து பிளவுஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன், ஆரி ஒர்க் பண்றேன். ஓகே. அப்புறம் வந்து சுடிதார் பிளவுஸ், நார்மல் பிளவுஸ், வெட்டிங்க்குலாம் தச்சு கொடுத்துட்டு இருக்கேன். ஊர்ல இருந்தும் எனக்கு அனுப்பி விடுவாங்க பண்ணி கொடுக்கறதுக்கு. ஓகே, அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன்னா அப்புறம் வீட்டுல சும்மா தானே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்போ அந்த ஒரு சைடா பண்ணி. நீங்க ப்ரொஃபஷனலா வந்து யூ ஆர் டிசைனர். ஆமா, வெரி குட். பார்த்துட்டு இருக்கிறவங்க யாருக்காச்சும் அந்த மாதிரி ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷாலினியை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஷாலினி, நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம சமையல் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் சமைச்ச ஓப்போஸ் குக்பாட் சமையல் எப்படி இருக்குன்றதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணலாம். நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு 8 மினிட் முடிஞ்சு ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் வந்து ஸ்டீம் செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சின்ஸ் இது வெண்ட் ஓப்பன் பண்ணி தான் நம்ம பண்ணோன்றதுனால இதை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி வந்துருக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்களே ஓப்பன் பண்ணுங்கள். அப்படியே சைடில். ஸோ உள்ள நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இன்னர் வெசல் அப்படியே வெளியே எடுத்துடலாம். இந்த 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 மொத்தமாக வெளியே எடுத்துடலாம். ஸோ இன்னரில் பாட் வச்சோம் இல்லையா, அதை வெளியே எடுத்துருங்க. ஸோ இப்போ சுண்டைக்காய், வதங்கின சுண்டைக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நல்லா ஃபுல்லாக கிண்டிட்டீங்களா? உங்களோட டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த சுண்டைக்காய்லாம் வதங்குமான்னு கேட்டீங்களே, கரெக்டாக வதங்கி இருக்கா? நல்லாவே வதங்கி இருக்கு. நாம அடுப்புல வச்சு வதக்கும் போது இந்த மாதிரி இருக்காது, நல்லாவே ஃப்ரை ஆயிருக்கு இப்போ சுண்டைக்காய். ஸோ இப்போ நம்ம உள்ள அந்த புளி இதெல்லாம் வச்சோம் இல்லையா, ஸோ அதில் நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வதங்கின சுண்டைக்காய் ரெடி. நீங்கள் மசாலாவும் ரெடி பண்ணி கிரேவியும் ரெடி பண்ணிட்டீங்க. நம்ம குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி போடுங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிடலாம். சுடுதா? இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம தாளிப்பை ஆட் பண்ணிடலாம். இதில் எடுத்து வச்சுட்டு தாளிப்பை நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த தாளிப்பு இருக்கு பார்த்தீங்களா, இதையுமே நீங்கள் வந்து குக் பாட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாட்டில்டு தட்கான்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தாளிப்பு ஒரு ஸ்பூன் போதும், எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு. ஸோ சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பார்க்க சூப்பராக இருக்குது சுண்டைக்காய் வத்த குழம்பு. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். பார்க்கறதுக்கு நீங்கள் வைக்கிற யூஷுவல் சுண்டைக்காய் வத்த குழம்பு மாதிரி இருக்குங்களா? இல்லை, இது நல்லாவே ஃப்ரை ஆயிருக்கு. சுண்டைக்காய் ரொம்ப நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. அந்த கசப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட முதல் டவுட் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுண்டைக்காய் கசப்பு தெரியவே இல்லை. நல்லா ஃப்ரை ஆகிருக்கிறதுல நல்லா இருக்குது. நல்லாவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நம்ம பண்ணுறதை விட கொஞ்சம் இன்னும் நல்லாவே தெரியுது. ஓகே. ஸோ இதை நம்ம வந்து ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது அதோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ அந்த பக்கம் ரைஸ் வச்சோம் இல்லையா, ரைஸும் ஸ்டீம் செட்டில் ஆகிருக்கும். அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி ரைஸோட சுண்டைக்காய் வத்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தோம். உங்கள் வீட்டில் ரெகுலராக செய்யக்கூடிய ரைஸு சுண்டைக்காய் வத்த குழம்புக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் ரெகுலராக உங்களோட ஸ்டைலில் பண்ணீங்கன்னா எப்படியும் 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடும். 45 மினிட்ஸ் மேலே ஆகிடும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 மினிட்ஸ், இது ஒரு 8 மினிட்ஸ். ஸோ அதிகபட்சம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே கூட டைம் எடுக்கும். ஸோ அதில் பாதி டைம் தான் நீங்கள் இதில் எடுத்துருக்குறீங்க. ஸோ இப்போ சரி பாதி டைம் எடுத்தனால டேஸ்ட் எதுவும் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கான்றத நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை, தைரியமாக நீங்கள் பண்ணது தான், தைரியமாக சாப்பிடுங்க. ரைஸ் எப்படி வெந்திருக்கு? ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக தான் வெந்திருக்கு. நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா உதிரியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அந்த குழம்பு எந்த குறையும் கம்மியாலாம் இல்லை, நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரியே தான் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ 14 வருஷமாக குக் பண்ணுற ஷாலினி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் குக் பாட்டில் குக் பண்ணியிருக்கிறீங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத ஆடியன்ஸ் கிட்ட நீங்களே ஷேர் பண்ணிக்கோங்க. குக் பாட்டில் பண்ணது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது, சீக்கிரமாகவும் முடிஞ்சது. காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அவசரத்துக்கு நம்ம வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு மறந்துடுறோம். இது வந்து ஈஸியாக இருக்குது எனக்கு இப்போ பார்க்குறதுக்கு. ஏன்னா சீக்கிரம் டைமிங் முடிஞ்சது, லேட்டாக எழுந்திரிச்சாலும் சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம் நம்ம நினச்ச நேரத்தில் அப்படின்றது இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது.